2ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 42:4. Psalms 42 verse number 4. 42ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வாசிக்கலாம். அதாவது ஒரு 150 பேர் படிச்ச மாதிரி இல்ல, 2.25 பேர் படிச்ச மாதிரி இருந்துச்சு. எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? ஆமென். கன்னட பைபிள்ல எப்படி இருக்கு? இங்கிலீஷ் பைபிள்ல எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். உண்மையான பண்டிகை நாட்களிலே நாம் இருக்கிறோம். நாளையிலிருந்து ஒரு வாரம் நம்முடைய ஆலயத்தில் பண்டிகை. தினந்தோறும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை விசேஷித்த துதி, ஆராதனை, பாடல்கள், ஸ்தோத்திரங்கள், நன்றி அறிதல். எதுக்காக? ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக. எதுக்காக இந்த பண்டிகை? ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக. நிறைய சபைகளிலே கன்வென்ஷன் நடத்துவார்கள். சர்ச் கன்வென்ஷன் கோடை காலத்தில் இருக்கும். ஆனா சமீபமா சில ஆண்டுகளாக நாம நம்முடைய சபையில கூடார பண்டிகையை விசேஷமாய் ஆசரித்து வருகிறோம். தாவீது தன்னுடைய அரண்மனையில் இருக்கிறான். ஒரு நாள் தன்னுடைய குமாரன் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி வருகிறான். அப்பொழுது தாவீது அவன் காலில செருப்பை அணிந்து கொள்ளக்கூட, பாதரட்சையை அணிந்து கொள்ளக்கூட அவனுக்கு நேரம் இல்லை, வாய்ப்பில்லை. கொஞ்சம் தாமதித்தால் அவன் உயிரே போய்விடும் என்கிற சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே அவன் தப்பித்து வெறும் காலோடு கூட யூதா வனாந்திரத்துல போய் மெய்ப்பர்களில் மெய்ப்பர்களாக வேஷம் மாறி ஒளிந்து கொள்ளுகிறான். அந்த நாட்கள் பார்த்து கூடார பண்டிகை வந்து விடுகிறது. எல்லாரும் கூடார பண்டிகை ஆசரிக்க விசேஷமாக அவங்க எருசலேமுக்கு போவார்கள். இவனுக்கும் இந்த வருஷம் எருசலேமுக்கு போக, பண்டிகை ஆசரிக்க போக வாய்ப்பில்லை. காரணம், ஜீவனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறான். இந்த நிலைமையிலே இந்த வார்த்தை சொல்லுகிறான். நான் பண்டிகை ஆசரிக்க ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ள உருகுகிறது. இப்ப இந்த ஆண்டு என்னால
கூடார பண்டிகை ஆசரிக்க முடியாமல் போய்விட்டதே என்று தாவீது அங்கலாய்க்கிற அந்த ஒரு வசனத்தை தான் இப்போ நாம் வாசித்தோம். நம்ம கல்லூரி வளாகத்துல இப்பொழுது ஒரு 120 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 4 நாள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 4 நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ஆரோகண சங்கீதம் 120ஆம் சங்கீதத்தின் தலைப்பை படியுங்கன்னு சொன்ன அவங்க பைபிள்ல படிச்சாங்க. என்ன படிச்சாங்க தெரியுமா? புனித பயண பாடல். ஆரோகண சங்கீதம்னா என்னவா? புனித பயண பாடல் 15. இப்போ கொஞ்சம் நீங்க நான் சொல்றத கற்பனை பண்ணிக்கோங்க. பெத்லகேம் தாவீதனுடைய கிராமம் இங்கே இருக்கிறது, எருசலேம் இங்கே இருக்கிறது. இப்ப இந்த எருசலேம் மேல ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. தாவீதனுடைய சொந்த கிராமமும் எங்க இருக்கிறது? மலை அடிவாரத்துல. இந்த மலை அடிவாரத்திலிருந்து இந்த எருசலேமுக்கு ஏறி போறதுக்கு இந்த கட்டடம் கட்டுறப்போ 10 படி ஏறினதும் ஒன்று வைக்குவாங்க, லேண்டிங்னு பேர். அதுக்கு பேர் என்ன? லேண்டிங். அப்படி ஏறி அங்க கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இப்படி ஏறும் படி. ஒரே ஸ்ட்ரைட்டா வச்சா நம்மளால ஏற முடியாது. நந்தி ஹில்ஸ் போன்ற மலையில ஏறி போற இடங்களுக்கு நீங்க போவீங்களான்னா அங்கெல்லாம் கூட இப்படிதான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு ஏறிட்டு அங்க ஒரு லேண்டிங், ஒரு குறிப்பிட்ட அளவு ஏறிட்டு அங்க ஒரு லேண்டிங், இப்படிதான் இருக்கும். இவங்க தங்களுடைய புனித பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். 15 லேண்டிங். எத்தனை லேண்டிங்? 15 இடத்துல நின்னு ஆண்டவரை ஆராதிப்பார்கள். அதுவும் இப்படி இல்லை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட. அங்க போய் 10 நாள், அங்க போய் 7 நாள் பண்டிகை ஆசரிக்கிறது விசேஷம் இல்ல. அந்த பண்டிகை ஆசரிக்க இவங்க புறப்பட்டு போனாங்களே, அதுவே ஊர்வலம். உதாரணத்துக்கு மலை மேல இருந்து பார்த்தா ஒரு 5 கிராமத்தை நம்மால சொல்ல முடியும். பெத்பகே, பெத்சாயிதா, பெத்லகேம், இப்படி கிராமங்களை சொல்ல முடியும் நம்ம, இன்க்ளூடிங் எரிகோ. மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் சொல்ல முடியும். இப்போ இந்த ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் ஒரு கூட்டமா பேண்டு வாத்தியங்களோட எங்க வராங்க? பண்டிகை ஆசரிக்க மலை மேல வராங்க. யோசனை பண்ணி பாருங்களேன், கூட்டம் கூட்டமா. இதை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா இந்த திருத்தணிக்கு எப்படி பேட்ச் பேட்சா, ஞாபகம் இருக்கா? குடும்பம் குடும்பமா அப்படியே பேட்ச் பேட்சா அப்படி அப்படியே போவாங்கல்ல, அது அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு கிராமமா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட மலை ஏறி போவாங்க. அப்போ பாடுற பாடல் தான் ஆரோகண சங்கீதம் என்கின்ற இந்த 15 சங்கீதம். இந்த வருஷம் ஏற்கனவே நம்ம ஆரோகண சங்கீதத்தை தியானிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த பாடலின் அந்த சுழற்சிய, அந்த கண்டினியூட்டி, அந்த செயின் எங்க ஆரம்பிச்சு இது எங்க முடியுது என்பதை பார்க்க போறோம். ஏன் இன்னைக்கு இது அப்படின்னா, நாளையிலிருந்து இந்த மனநிலையில தான் நீங்க எதுக்கு வரணும் சொல்லுங்க? கூடார பண்டிகைக்கு வரணும். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலான்னு நினைச்சு நிற்பீங்கல்ல, உங்களை நான் மோட்டிவேட் பண்ணணும் இல்லையா? சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி உங்களை நான் மோட்டிவேட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக இந்த செய்தி. நம்ம எல்லாருடைய ஆரம்பமும் அற்பமான ஆரம்பம். We all have a very humble beginning. அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ராஜாவாகிய சவுலுக்கே மகனாக யோனத்தான் பிறந்திருந்தாலும் அவங்க தகப்பன் கழுத பின்னால போனவன் தான். புரியுதா?
அவங்க தகப்பன் யாரு சொல்லுங்க? கழுத பின்னால போனவன் தான். எவ்வளோ பெரிய ராஜா தாவீதுனுடைய எத்தனையோ பிள்ளைகள்ல மிக ஞானமான சாலமோனா இருந்தாலும் எடப்பையன் தான் அவன். புரியல? ஆடு மேய்க்கிறவன் பையன் தான். சவுலுக்கும் தாவீதுக்கும் இந்த நிலைமைனா நீயும் நானும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சவுலுக்கும் தாவீதுக்குமே கழுத மேய்க்கிறவனு குதிரை ஆடு மேய்க்கிறவனு ஒரு பேர் இருந்தா நீயும் நானும் எம்மாத்திரம் புவமாய் என்னை மேன்மை பாராட்ட நான் என்று என்னை சொல்லிக்கொள்ள நான் ஏமாத்திரம். உங்க அப்பாவை நினைச்சுக்கோ, எல்லாரும் அவங்க அப்பாவை நினைச்சுக்குங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை நினைச்சுக்குங்க. இருக்கிற பெருமையெல்லாம் லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி கழிஞ்சிரும். புரியல? புரியல? என் தாத்தாக்கு அப்பா வெறும் கோமணம் கட்டின்னு இருந்தாராம். எங்க தாத்தாவை மைன்ஸ்ல எடுத்துன்னு வந்து எங்க அத்தை வேலைக்கு வச்சாங்களாம். அவர் கோட்டு போட ஆரம்பிச்சாரு. எங்க தாத்தா கோட்டு போட்டது நான் பாத்துக்கிறேன். எங்க அப்பா போஸ்ட் ஆபீஸ்ல வேலைக்கு போயிட்டாரு, போஸ்ட் மாஸ்டரா பாத்துக்கிறேன். ஒரு 4 ஜெனரேஷனுக்கு முன்னால போனா கிராமத்துல ஓலை குடிசையில சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு வெறும் காமனை மட்டும் கட்டிக்கின்னு கஞ்சி மட்டும் குடிச்சுக்கின்னு வாழ்ந்த குடும்பம். பெருமை பாராட்ட எனக்கு என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம வாழ்க்கையிலிருந்து பெருமையை நீக்குகிறதற்கு இந்த பண்டிகை நமக்கு வழி வகுக்கட்டும். ஓகே, வேர் டு வி ஸ்டார்ட் திஸ் இயர்? இந்த வருஷம் எங்க ஆரம்பிக்கிறோம்னா நம்மை தாழ்த்தி. தாவீது எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. முதல் 120 சங்கீதம் 1 வசனமும் 5 வசனமும், 120 சங்கீதம் முதல் வசனமும் 5 வசனமும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எப்ப படிச்சாலும் எல்லாம் ஒன்னாவே சேர்ந்தே படிக்க போறோம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். 5 வசனம், ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். மேசேக்கு இஸ்ரவேலின் எல்லைக்கு வெளியே இருக்கிற புறஜாதி தேசம். தாவீது அங்க கொஞ்ச நாள் ஓடி ஒளிஞ்சுன்னு இருந்தான். கேதாரின் கூடாரங்கள் அண்டையில கொஞ்ச நாள் தாவீது போய் ஒளிஞ்சுன்னு இருந்தான். அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, நான் அங்க சஞ்சரித்தது போதும். இப்போ நமக்கு கூட 2 கூடாரம் கற்பனை, நல்ல கவனிங்க கொஞ்சம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இது கொடுக்கும். 2 கூடாரங்குது. ஒரு கூடாரம் நாளைக்கு அமைச்சிட்டு நம்ம ஜெபம் பண்ண போற கூடாரம். இன்னொரு கூடாரங்குது டென்ட் கொட்டாய். உதாரணத்துக்கு நீங்க டென்ட் கொட்டாய்க்கு போனாலும் சரி, அல்லது கொஞ்சம் கேஜிஎஃப் ஃபுட் அப்படி வெளியே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குப்பம் கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னால பார்டர்ல அங்க என்ன இருக்கும்? சாராய கடை. அது கூட எதுல தான்? குட்சையில தான். நீங்க அங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இங்க ஸ்டார்ட் பண்ண 2 வகையான கூடாரம் இருக்குது. ஒன்னு கேதாரின் கூடாரம், இன்னொன்னு கர்த்தருடைய கூடாரம். நீ எங்க போற? நீ எங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோ. உன் ஆரம்பம் எங்கன்னா கிட்டும், முடிவு எங்க இருக்கணும்? எருசலேம் மேல கர்த்தருடைய கூடாரத்துல இருக்க வேண்டும். அங்க முடியணும். அங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கூடாது, அது ரொம்ப பரிதாபமா போயிடும். இங்க ஸ்டார்ட் பண்ணி அங்க முடிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அதாவது புறஜாதி அல்லது என் நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார்.
நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். இப்போ நான் என்னுடைய பழைய கூடார வாழ்க்கையிலிருந்து, குடிசை வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்து விட்டு கொஞ்சம் இப்படி எருசலேமை நோக்கி மேல பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன்? 121 முதல் வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த நிலைமையிலிருந்து தான் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். எந்த நிலைமையிலிருந்து? கூடாரத்திலிருந்து. கூடாரன்றதை விட குடிசையிலிருந்து. ப்ராப்பரா பூசு வேலை பண்ணாத சுவரா கூட இருக்கும், வெறும் ஓலையில போட்டிருக்கும், அல்லது மண் சுவரா இருக்கும், மண்ணை கரைச்சி பூசு வேலை பண்ண வீடா இருக்கும். பழைய வீடுங்களை சொல்றேன் நான். ஊருக்கு எங்க பாட்டி வீட்டுக்கெல்லாம் போனா உள்ள மண்ணு கையில பூசி இருப்பாங்க, வெளியே பூசி கூட இருக்காது. மரத்துல வந்து தூளை கட்டை வச்சுட்டு அது மேல போட்டிருப்பாங்க. அது என்னுடைய ஆரம்பம். பிரச்சனை இல்லை. என் முகத்தை எருசலேம் பக்கமா திருப்புறப்போ, மலையின் பக்கமா திருப்புறப்போ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மனநிலை மாற்றம். இதுதான் என் நிலைமை. ஆனா ஆண்டவர் என்னை மாத்துறாரு, என்னை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். உதவி யார்கிட்ட இருந்து வருது? கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது. இந்த ஒரு பாட்டுக்கு எத்தனை டியூனு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அப்படிங்குதா, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். டியூன் தான் வேற, வார்த்தை ஒண்ணு தான். அந்த உதவி வரும் கண்மலை நோக்கி பாருங்க, உன்னுடைய தேவை சந்திக்கப்படும். அடுத்த ஸ்டெப்புக்கு போறான் தாவீது. 122 சங்கீதம் முதல் வசனம். ஹல்லேலூயா. ராத்திரி 1 மணி 2 மணிக்கு தான் மழை வந்துச்சு. காலையில நிறைய பேர் காணோம். சிரமம் தான் சர்ச்சுக்கு வரணும்னா. அதுலயும் மழை காலத்துல இப்படி தாண்டி வரணும்னா கஷ்டம்தான். என்னுடைய ஜெப விண்ணப்பங்கள்ல அது ஒண்ணு. சர்ச்சு வாசல் வரலாம் ரோடு போடணும். ஆண்டவர் அதுக்கு வழிவாசல திறக்கணும். சோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது, ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து பெட்ல இருந்து ஏஞ்சிக்கிறப்ப இவருக்கு வேற வேலை வெட்டியா இல்லை. 7 மணிக்கு ஆராதனைன்னு போட்டுக்கிறாரு. வாரத்துல ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது. எத்தனை பேர் சொல்லின்னு இப்படி ஏஞ்சிங்க, மழை வந்தது கூடவா தெரியல. அதுக்கு தான் வேற வேலை வெட்டி எதுவும் இல்லை. பைபிள் சோத்திரம் ஜபம் சுத்தின்னுக்குது. நாங்க எங்க பொழப்ப பார்த்துட்டு வர தேவையில்லையா? இல்ல, உண்மைதான். பெங்களூர்ல இல்ல மற்ற இடத்துல வேலைக்கு போறவங்க வாரந்தோறும் மண்டே டு சாட்டர்டே காலை எந்திரிச்சு ரெடி ஆகுறப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கலாமே நினைக்கிறது நியாயம்தான். அதுலயும் மழை வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்லயே கண்டினியூ பண்ணலாமான்னு ஆசைத்தான் இருக்கும். ஆனா அந்த மகிழ்ச்சியை விட, அந்த சந்தோஷத்தை விட தாவீது சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நான் 9ஆம் வசனத்திலே, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். I will find a reason to bless you. அதான் சொல்றான். உன்னை ஆசீர்வதிக்க ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. ஒரு ஆசீர்வதிக்க ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். புரியுதா? உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமா, தாவீது அவனுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறத மனமகிழ்ச்சியாய் கொண்டான். நம்மில அநேகருக்கு அது சோர்வாக, போர் அடிக்கிற மாதிரி,
கட்டாயம் மாதிரி தெரியுது, கம்பல்ஷன் மாதிரி தெரியுது. எனக்கு உங்களுக்கு அப்படியே எனக்கு டொமினியன் ஹார்வெஸ்ட் சர்ச்சில் மட்டும் விசுவாசிகள் ஆக்குறவங்க யாரு, 2 சர்ச்சில் அட்டனன்ஸ் போடுறவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியும். சரிதானா? எனக்கு தெரியும். ஒன்று, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்தில் இருக்கணும்னு வாஞ்சித்து தேடுறவங்களும் எனக்கு தெரியும், அட்டனன்ஸ் போடுறவங்களும் எனக்கு தெரியும். உண்மையா சரீர பலவீனத்தின் நிமித்தமா சர்ச்சுக்கு வராம பத்துங்கிறவங்களும் தெரியும். தல்னோவரக்கு மாதிரிக்குதே இன்னைக்கு சர்ச்சுக்கு வானான்னு நினைக்கிறவங்களும் தெரியும். சரிதானா? நிக்கிறதுக்கு வர காரணம் கண்டுபிடிக்கிறவங்களும் தெரியும், நிக்கவே கூடாதுன்னு பலவீனத்தை உதறிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல காணப்படுறவங்களும் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். ரைட்டா? பாக்குறதுக்கு நான் ஊரா மாதிரி பாக்குறதுக்கு தான், அது ஒரு வேஷம், அது ஒரு ஆக்ட். உங்களுக்கு தெரியாது அதனுடைய விஷயம். ஐ ஆம் த ஸ்மார்டஸ்ட் கை இன் திஸ் ரூம். இதுதான் உண்மை. என்ன கண்டுக்கணும், காணாத மாதிரி போவேன். அதுதான் என்னோட பர்சனாலிட்டி. சரி போட்டோம். நம்மளுக்கு தெரியாதா இவர் எங்க போனாரு வந்தாருன்னு? தெரியும். தெரிஞ்சோம்தான் எவ்வளவு தூரம் ஓடுறியோ ஓடு அப்படின்னு வச்சுக்கிறேன். அது யாருன்னா கட்டும், கிடியன்னா கட்டும், ஜோசப்னா கட்டும், ஜானினா கட்டும், யாருன்னா கட்டும், தெரியும். ஏன்னா உங்களுக்கு அப்பா இல்லையா நானு? இன்னைக்கு நீ பண்றத 30 வருஷத்துக்கு முன்னாலே பண்ணவன் நானு. நல்லத உன் எந்த விதத்துல பார்த்தாலும் உனக்கு நான் 30 வருஷம் சீனியர். சோத்ராண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். சரீரத்துல என்ன பலவீனம்னா கட்டும். ரைட்டா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு ஆர்வமா வர்ற உன்னை ஆண்டவர் தொடாம, சுகப்படுத்தாம, ஆசீர்வதிக்காம அனுப்ப மாட்டாரு. அவர் உன்னை தொடாம அனுப்ப மாட்டார். அந்த ஆர்வத்தோட வரணும். பண்டிகை ஆசரிக்க அப்படித்தான் தாவீது போனான். அடுத்து ஒரு ஜபம் எடுக்கிறான். மலை மேல போயின்னுக்கிறான். அங்க போய் ஜபிச்சுக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய மனநிலை. இப்ப நீ வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு வந்துங்கிற 2 ஜபம் இருக்கு. ஒன்னு இங்க வந்துட்டு ஜபம் பண்றது, நான் முறை ஆமேன்னு சொல்லி, 2வது முறை ஆமேன்னு சொல்லி, 3வது முறை ஆமேன்னு சொல்லி முடிச்சா ஜெயம்மாக்கு சொல்றேன், அது காது கேட்காது, கோச்சிக்காது. பிலோமினா அம்மாக்கு சொல்ல முடியுமா? கணக்கு போட்டு பார்த்தா ஜெயம்மாவோட நீண்ட ஜபம் பண்றது பிலோமினா தான். அத்தை சொன்னா கோச்சிக்கும், அத்தை சொன்னா ஒன்னும் சொல்லாது. எப்படி கண்டுபிடிச்சுக்கணும் பத்தியா? இதுல தெரிந்தா நான் ஸ்மார்ட்னு. குட் குட். சோத்ராண்டவரு. ஆனா வழியில வர்றப்பவே சர்ச்சுக்கு வந்துட்டு பண்ற பிரேயர் இல்ல, வீட்டுல கதவை சாத்திட்டு பூட்டிட்டு உன் பைபிளை கையில எடுக்கிறப்பவே ஃபர்ஸ்ட் அங்க ஸ்டார்ட் பண்ற பாரு. அங்கவே ஆண்டவரே, நடக்க கூட முடியாம, நிக்க கூட முடியாம இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன், மூச்சு கூட எடுக்க முடியல, நேத்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துக்கிறேன், இந்த பிரச்சனையோட நான் ஆலயத்துக்கு போறேன். கிளம்புறப்ப தான் பாதி வழியில இந்த ஜபத்தை ஆண்டவரை தவிர வேற யாரும் கேட்கறது இல்ல. நான் சொல்றது புரியுதா? இங்க வந்து நம்ம பண்ற ஜபத்தை எல்லாரும் கேட்கறாங்க. ஆனா நம்ம வழியில வர்றப்போ ஒரு ஜபம் பண்றோம் பாரு, வீட்டுல இருந்து கிளம்புறப்போ அந்த ஜபம் 123 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 1 2 சேர்ந்து வாசிக்கலாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு. வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும்,
வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. இது இங்க வந்து பண்ண ஜபம் இல்ல, பயணத்தை ஆரம்பிச்சப்பவே வழியிலேயே பண்ண ஜபம். ஹல்லேலூயா. பாய்த்த எல்லாரும் முன்னாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா தாவீது ராஜா. எல்லாம் கொஞ்சம் கவனிங்களேன். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ஒரு ராஜாவை பார்க்க போனாராம், ஒரு ஊழியக்கார் உதவி கேட்கறது. நான் கஷ்டமாக்குறேன், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அல்லது வீட்டில் செலவில்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டத்தில் இருக்கிறேன். ராஜா கிட்ட போனா ராஜா எதனா உதவி செய்வாருன்னு கேட்க போனா, ராஜா வந்து சர்ச், அவருடைய அரச சபையில ஒரு சின்ன சர்ச் இருந்துச்சான், சாப்பல், சிற்றாலயம். அங்க போய் ராஜா முட்டி போட்டுன்னு ஜெபம் பண்ணிருந்தார். இத பார்த்த பாஸ்டர் ராஜாவை மீட் பண்ணாமலே திரும்பி வந்துட்டார். அந்த அரண்மனை காவலாளி கேட்டுக்கிறான், என்னையா ராஜாவை மீட் பண்ண வந்த, பார்க்காம போற? அதுக்கு அந்த பாஸ்டர் சொன்னாராம், அந்த ஊழியக்கார் சொன்னாராம், நான் ராஜா கிட்ட உதவி கேட்கலான்னு போனேன், ராஜாவே எங்க அப்பா கிட்ட உதவி கேட்டுனுக்கிறாரு, நான் ராஜாவை கேட்கறதுக்கு பதிலாக எங்க அப்பாவை கேட்டுக்கிறேன்ட்டு வந்துட்டேன். நான் சொல்றது புரியுதா? மனிதர்களுடைய உதவி அப்படித்தான், தடுத்து நின்று விடும், தடைப்பட்டு விடும். ஒத்தாசை வரும் பருவதுக்கு நேரா நீ ஏறெடுக்கிற ஜபத்துக்கு கண்டிப்பா என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த முறை ட்ருக்கோலிஸ் ஐயா வந்தப்ப சொன்னார், நான் உன் கையை பார்க்க வரலப்பா, உன் முகத்தை பார்க்க வந்திருக்கேன். ஐ ஹவ் கம் டு சீக் யுவர் ஃபேஸ். கையை பார்த்தா ஆசீர்வாதம், முகத்தை பார்த்தா அன்பு. இது ரெண்டுல எது பெருசுனா? நிறைய பேர் கையை பார்க்கிறோம். வேலைக்காரரின் கண்கள் எஜமானின். நம்ம கையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, இதே தாவீது தான், உம்முடைய முகத்தையே உம் பிரசன்னத்தால் திருப்தியாகிறேன். இப்படி அவன் ஜெபிச்ச பிறகு 124ஆம் சங்கீதத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? 8ஆம் வசனம், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அப்படின்னா மை ஹெல்ப் யார்கிட்ட இருந்து வருது? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர்கிட்ட இருந்து வருது. ஆகவே எந்த மனுஷனையும் நான் சார்ந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஜெபிச்சான், ஜெபத்திற்கு நம்பிக்கையான பதிலையும் பெற்றுக்கொள்ளுகிறான். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அடுத்து 125ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆமேன். இப்போ ஏலகிரி மலைக்கு நீங்க போறதா நினைச்சுக்கோங்களேன். பஸ்லயோ அல்லது கார்லயோ போயின்னுக்கிறீங்க. பாதி தூரம் போயிட்டீங்க. போயிட்ட பிறகு அங்கங்க வளைவுக்கு முன்னால கொஞ்சம் லேண்டிங் பிளேஸ் வச்சிருப்பாங்க. காரை நிறுத்திட்டு வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்போ எதிர்க்க இருக்கிற எல்லா மலையும் தெரியும், சுற்றி இருக்கிற எல்லா மலையும் குன்றுகளும் தெரியும். அதே மாதிரி எருசலேமுக்கு மலை ஏறுகிற நேரத்துல பாதியில நின்றுட்ட பிறகு சுற்றி பார்க்கலாம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் நம்மை சுற்றி இருக்கிறார். எருசலேமை சுற்றி மலைகள் இருக்கிறது போல நம்மை சுற்றி யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொன்னோம். அடுத்து கடந்த காலத்தை கொஞ்சம் நினைக்கணும்.
கடந்த காலத்துல கடந்து வந்த பாதைகளை நினைக்கணும். 126 சங்கீதம் முதல் வசனத்திலே தாவீது அதை நினைக்கிறான். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருந்தோம். போன முறை வியாதி வந்தப்போ இதுதான் கதை முடிஞ்சிச்சு. நமக்கு எண்டு கார்டு போட்டாங்கோ டாக்டர் ரிப்போர்ட் சொன்னப்போ. ஆனா எண்டு கார்டு இன்னும் போடல, கண்டினியூ பண்ணுகிறாரு. கிருபையா வழி நடத்தின்னு வந்துனுகிறாரு. இதோட இவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. இல்ல, கமா போட்டு கதைன்னா எனக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாள் சீரியல்லையும் தொடரும் போட்டுன்னு வந்துனுகிறாரு. ஆனா நம்ம அவரை திட்டுறோம் இல்ல. கரண்ட் போயிட்டா கரண்ட்காரனை திட்டுறோம். திடீர்னு சப்போஸ் பேர பிள்ளைங்களோ யாரோ வந்து ரிமோட்டை கட்சி மாத்தினா ரிமோட்டை மாத்துறவன திட்டுறோம். தொடரும் போட்டுனுகிறாரு. தொடரும், உன் வாழ்க்கை தொடரும். உன் பலவீனங்கள் இருந்து உன்னை விடுதலையாக்கி உன் நல்வாழ்வு தொடரும். இட் வில் கண்டினியூ. சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். அடுத்து மலையில பாதி வந்துட்டோம். நம்ம என்ன லோத்து பொண்டாட்டியம்மா திரும்பி பார்க்காம இருக்கிறதுக்கு திரும்பி பார்த்தோம். திரும்பி பார்த்தா மலை மேல இருந்து பார்த்தா நம்ம வீடுக்குது. சில வீடு கட்டிட்டு இருக்குது, சில வீடு மோல்டிங் போட்டுக்குது, சில வீடு ஷீட்டு போட்டுக்குது, சில வீடு நேற்று வந்த மழைக்கு வெளியவே பத்து நின்றுக்கலாம், அப்படி தண்ணி ரொம்பிட்டு இருக்குது. மேல இருந்து பாக்குறோம், திரும்பி பாக்குறோம். சிலருடைய வீடு நல்லா இருக்குது, சிலருடைய வீடு பாழாக்குது. திரும்பி பார்த்தப்ப நமக்கு என்ன மனநிலை வருது? சோர்வு வருது. இப்போ மலை மேல ஏறிட்டு இந்த அத்தனை கிராமமும் தெரியுது. பெத்லகேம் தெரியுது, பெத்பகே தெரியுது, பெத்சாயிதா தெரியுது, எல்லாம் தெரியுது. அப்போ கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டூருடைய பிரயாசம். நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், எல்லாத்தையும் வீட்டுல வச்சுட்டு பூட்டிட்டு வந்துட்டுக்கிறோம். குடும்பம் மொத்த பேரும் கோயிலுக்கு வந்துட்டுக்கிறப்போ திருட அரங்கி உடச்சி எத்தனை போயிட்டா என்ன தேத்தன் வாரிச்சி பருப்பு என்னத்தான் என்னக்குது எத்தனை போறதுக்கு, என்னங்குது எத்தனை போறதுக்கு. சரி, நம்ம ஒன்றும் பிச்சைக்காரங்க இல்லை. ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதத்தான் நம்மள வச்சிருக்காரு. கர்த்தர் நகரத்தை காவாராகில், காவலாளி விழித்திருப்பதும். God is protecting your house. உன் வீட்டை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். உன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். பாதி தூரம் போயிட்டு திரும்பி பார்க்கிற உன் வீட்டின் நிலைமைய, வீடு வீடா இல்ல ஒருவேளை இந்த வருஷம் அடுத்த வருஷம் கூடார பண்டிகைக்குள்ள வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டை கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். அடுத்த வருஷம் கூடார பண்டிகைக்குள்ள உன் தேவையை கர்த்தர் சந்திப்பார், உன் நிலைமைய மாற்றுவார். ஏன்னா கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் நகரத்தை காவாராகில். இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறான். 128. இப்ப இங்க 1-2 வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். ஆமென். இல்ல குடும்பமா பண்டிகை ஆசரிக்க போய்க்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? பார்வோன் கிட்ட போயிட்டு மோசேயை பார்த்து சொல்ல சொன்னார். பார்வோன் கிட்ட போயிட்டு பண்டிகை ஆசரிக்க போறோம் கேளுன்னார். பார்வோன் என்ன தெரியுமா சொன்னா? போங்க, உன் மனைவி பிள்ளைங்களை இங்கே விட்டுட்டு வெறும் ஆண்கள் மட்டும் போய் பண்டிகையை ஆசரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஆண்டவர் மோசே கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? எங்க மனைவி, எங்க பிள்ளைங்க, எங்கள் ஆடு மாடுகள், எங்கள் மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள்
டென்ட்டையே பிரிச்சு எடுத்துன்னு போய்த்தான் நாங்க என்ன பண்ணுவோம், பண்டிகை ஆசரிப்போம்னு சொல்லு போனார். இப்ப தாவீது கூட மனைவி பிள்ளைகள் கூட்டமா போய்க்கிறாங்க. அப்படி சுத்தி கொஞ்சம் கூட இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கறான், கூட இருக்கிற எல்லாரையும் பார்க்கறான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உன் கைகளின் பிரயாசத்தை நீ உனக்கு பாக்கியமும் நன்மையும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அப்படியே குடும்பத்தை பார்த்தான், அப்படியே சீயோனை பார்த்தான். இந்த என்னோட லாங்குவேஜ் பாருங்க, குடும்பத்தை பார்த்தான், சீயோனை பார்த்தான். கர்த்தர் சீயோனில் இருந்து நம்மள என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் சீயோனில் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து 129 சங்கீதம் வரும்பொழுது 8ஆம் வசனத்துல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுவது. இப்ப இந்த எருசலேமுக்கு பண்டிகை ஆசரிக்க வெறும் தாவீது குடும்பம் மட்டும் போல, வெறும் யூதர்கள் மட்டும் போல, புனித பயணத்துக்கு யாரெல்லாம் போவாங்க, ஆரிக்கு மாதா கோயிலுக்கு யாரெல்லாம் போவாங்க? இப்ப வேளாங்கண்ணிக்கு வெறும் ரோமன் கத்தோலிக்க சபைக்கார் மட்டும் போறாங்களா? நம்ம கூட போயிட்டு வரல? நமக்கு தானே போயிட்டு வரோம். நம்ம பரவாயில்லையே. ராமேஸ்வரத்திலிருந்து நடைப்பயணம் ஆரம்பிக்கிறவங்க அப்படியே பார்த்துக்கின்னு நேரம் எங்க வந்துடுறாங்க, அதே காவி துணி போட்டுன்னு எங்க வந்துட்டாங்க, வேளாங்கண்ணிக்கு வந்துட்டாங்களே. அவங்கள ஏன் வந்தேன்னா சொல்ல முடியும்? இப்போ பண்டிகையில எல்லாரும் இருப்பாங்க, ஆனா கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம்னு அது அந்த வழிபோக்கர் சொல்ல முடியாது, நான் தான் சொல்ல முடியும் அப்படின்னு தாவீது ராஜா சொல்றான். கர்த்தர் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம்னு வழிபோக்கர் சொல்றதுல அதுக்கு பொருத்தமானவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை என்ன பண்றோம், ஆசீர்வதிக்கிறோம். அடுத்து 130ஆம் சங்கீதத்துக்கு வரும் பொழுது 7ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்துல. இப்ப என்ன சொல்லிட்டான், ஆண்டவர்கிட்ட கிருபக்குது. புள்ளிங்களே, மனைவி புள்ளிங்களே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா குடும்பம், பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவன் எல்லாம் என்ன பாருங்க, கர்த்தரிடத்துல கிருபை உண்டு. என் புள்ளிங்களே என்ன பாருங்க, நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல என்ன இருக்குது, கிருபை. உன் தேவைக்காக யாரை சார்ந்துக்கோ, கர்த்தரை சார்ந்துக்கோ, அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது நிச்சயம். எப்படி அழகா கைட் பண்றான் பாத்தீங்களா? எல்லாரையும் யார் பக்கம் திருப்புறான், கர்த்தர் பக்கம் திருப்புறான். ஆண்டவர் பக்கம் மடைமாற்றம் செய்யறான். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, அவரிடத்திலே கிருபையும் அவரிடத்திலே திரளான மீட்பும் உண்டு. 131ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது மறுபடியும், இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை, குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய கவனத்தை முழு ஜன கூட்டத்தின் மேல திருப்புறான். இப்போ பண்டிகை ஆசரிக்க வெறும் இவன் குடும்பம் தான் போய்க்குதா? பக்கத்து வீட்டுக்காரு, எதிர் வீட்டுக்காரு, பின்னால் இதுக்குள்ளெல்லாம் பெத்பகே கிராமத்துக்கார் வந்து சேர்ந்துட்டுக்கிறாங்க, பெத்சாயிதா கிராமத்துக்கார் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க, மற்ற எல்லா கிராமத்துக்காரும் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. கிட்ட போவ போவ ஊர்வலம் என்ன ஆயிடுது, பெருசாயிருது. அப்போ சமஸ்த இஸ்ரவேல பாக்குறான், எல்லாரையும் பார்த்து சொல்றான், இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தரை நம்பி இருப்பதாக சொல்லிட்டான். ஹல்லேலூயா. அடுத்து 132 3ஆம் வசனம், பதிமூணாம் வசனம், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாக்கும்படி நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கை ஆகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. இது எப்போனா, சாலமோன் தேவாலயம், தாவீது தேவாலயம் கட்டுறதுக்கு இடம் வாங்கிறதுக்கு
முன்னால ஓர்னானின் நிலத்தை வாங்கறதுக்கு முன்னால. ஆனா ஆசரிப்பு கூடாரம் அங்கதான் இருக்கு, மலை மேல இருக்கு ஆசரிப்பு கூடாரம். மோசே கட்டின ஆசரிப்பு கூடாரம் தான் அப்போ இருக்கு. அந்த இடத்துல தான் கர்த்தர் இவனுக்கு உருவின பட்டயத்தோடு காட்சி அளித்த அந்த இடத்துல தான் பிற்காலத்துல ஓர்னான் கிட்ட பெரும் விலை கொடுத்து வாங்கி பிற்காலத்துல அந்த இடத்துல தான் சாலமோன் என்ன கட்ட போறான், தேவாலயம் கட்ட போறான். என்ன சொல்றான், நான் ஆண்டவருக்கு ஒரு இடத்த வாங்கி நான் ஆலயத்தை கட்டுற வரையில நான் போய் என் கூடாரத்துல என் அரண்மனையில வாசம் பண்ண போறது இல்ல, என் கட்டிலின் மேல என்ன பண்ண போறது இல்ல, உறங்க போவதில்லைன்னு சொன்னவன் கடைசியாக என்ன சொல்றான், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆக்கும்படி விரும்பினார்னு சொன்னான். அடுத்து 133 சங்கீதம் முதல் வசனம். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஓகே, இப்போ என்னோட கூட பிறந்த தம்பிமாரெல்லாம் அவங்க மனைவி பிள்ளைகளோட, என்னோட பங்காளிகள் எல்லாம் அவங்க மனைவி பிள்ளைகளோட, ரூபன் கோத்திரம், செபுலோன் கோத்திரம், நப்தலி கோத்திரம், யூதா, லேவி, காத், பெஞ்சமின், எப்ராஹிம், மனாசே, எல்லா கோத்திரத்தையும் பார்க்கிறான். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது என்று. அது ஆரோனுடைய சிரசின் மேல ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலும் அவருடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. எர்மோன் மேலும் சியோன் மலைகளின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும், எப்போ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றாங்களோ கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார், ஜீவனை கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. பிசாசு கொண்டு வருகிற சதியான ஆலோசனை சகோதரர்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துவது. யாரோ ஒருத்தன் அண்ணன் தம்பிங்கள ஒருத்தன் கோபமா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட, சரி தம்பி தானே சொன்னான், எங்க அண்ணன் தானே சொன்னான், ஓட்டம் விடு, அவன் இப்படி சொல்லலாமாண்ணா, வீடு ஒன்னா நிக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா வீடு நிக்க, சரி விட, அவன் தன்னை விடாம அவள் தான், அவன் புத்தி அவள் தான் தெரிஞ்சுக்குது விடு அப்படின்னு விட்டுட்டு போய் பாருங்களேன், கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். பிரிவினைக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. பாதி கிட்ட 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 தேவாலயத்து கிட்ட கிட்ட போயிட்டான், வாசல் வரலும் போயிட்டான், பிரகாரம் வரலும் போயிட்டான். அங்க போய் சுத்தி பார்த்தா எல்லா சகோதரரையும் பார்க்கிறோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன சொன்னான், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மீது ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிந்து அது அங்கிகளின் மேல் இறங்குகிற உயர்ந்த தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார்னு 14வது படியிலத்தை சொல்லிட்டான். இப்ப நெக்ஸ்ட் எங்க தான் ஆண்டவருடைய சமூகம் தான், நெக்ஸ்ட் அவருடைய கூடாரம் தான். கூடாரத்துக்குள்ள பிரவேசிச்சானோ இல்லையோ, 134 கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அந்த கூடாரத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் பிரதர், அந்த கூடாரத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் சிஸ்டர். அவர் யார் தெரியுமா? சொல்லுங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். சியோனில் இருந்து உன்னை வந்துட்டியா, என்ன பார்க்க வந்துட்டியா, வாங்கிக்கோ, என்ன வேணும் உனக்கு, டேக் எ பிளஸிங், உன் ஆசீர்வாதத்தை வாங்கிக்க, சந்தோஷமா போன்னு. வர ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கூட்டத்துக்கு திரும்பி போறப்போ அப்படிதான் கர்த்தர் என்ன பண்ண போறாரு, ஆசீர்வதிச்சு அனுப்ப போறாரு. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். எங்க இருந்து? இப்போ 121 படிங்களேன். என் நெருக்கத்துல நெருக்கம் என்னவா மாறிச்சு பார்த்தீங்களா? உன் நெருக்கம் என்னவா மாறிச்சு? சொல்லுங்க, உன் நெருக்கம் என்னவா மாறிச்சு?
உன் வியாதி என்னவா மாறுச்சு? சுகமா மாறுச்சு. உன் குறைவு என்னவா மாறுச்சு? நிறைவா மாறுச்சு. உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறிச்சு. உன் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டுருச்சு. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடவுள்னு ஒண்ணு நிறைய வெளிப்பாடு. ஒரு கடவுள் என்னத்தோடா பீச்சரிவாலோட இப்படி நின்று இருக்கும். ஒரே வெட்ட போட்டுறான், ஒரே வெட்டுதான், 2 துண்டா போயிடணும். இது ஒரு எக்ஸ்பிரஷன். இன்னொன்னு ஒரே குத்தா கடைசியா ஒரு எக்ஸ்பிரஷன், உனக்காக நான் மாறித்தேனே, ஐ லவ் யூ, கம் ஐ லவ் யூ, உன்னை நான் நேசிக்கிறேன், வா. என்ன நிலைமையில இருந்தாலும் எனக்கு அதை பத்தி என்ன இல்ல, கவலை இல்ல, உன்னை நான் நேசிக்கிறேன் வான்னு சொல்ற அந்த அன்பு உன்னை அழைக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இவ்வளவும் கேட்ட பிறகு இந்த 7 நாள்ல யாருன்னா டோக்கர் அடிப்பீங்க? உங்களுக்கு இன்னைக்கு ஐ பிகேம் எ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். எல்லாரையும் கூடார பண்டிகைக்கு வர்றதுக்கு ப்ரொமோட் பண்ண வந்துட்டேன். அப்படியே நீங்க நினைச்சாலும் எனக்கு அது கவலை இல்லை. அதுக்கு தான் என்ன ஆண்டவர் என்ன வச்சுக்கிறாரு, ஊழியக்காரனை வச்சிருக்காரு. அந்த பண்டிகையின் கடைசி நாள் திருவிருந்தோடு கூட நம்ம ஆசரித்துட்டு திரும்பி போகும் பொழுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னையும் என்னையும் ஆசீர்வதி. நம்முடைய கண்ணீரை இப்ப நம்ம எதிர்க்க, நமக்கு முன்னால பெரிய மலை, பெரிய மலை. எப்படித்தான் இதை நான் மேற்கொள்ள போறேன்னு தெரியலையே, எப்படி இதை நான் ஜெயிக்க போறேன்னு தெரியல. ஆனா எப்படி மலை போல எதிர்கொண்டு வருகிற பிரச்சனை பனி போல உன்னை கடந்து போய்விடும். கடந்து போகிற மேகம் போல அது கடந்து போய்விடும். In the end you will have the victory. முடிவில் ஜெயம் உனக்கு தான், முடிவில் வெற்றி உனக்கு தான், முடிவில் ஆசீர்வாதம் உனக்கு தான். ஏன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். சியோனில் இருந்து என்னை ஆசீர்வதியும் அப்பா, சியோனில் இருந்து என்னை ஆசீர்வதியும். ஆமா.